அனில் அம்பானி ஒரு காலத்தில் உலகின் பணக்காரர்களில் ஒருவர். ஆனால் இன்று அவருடைய சாம்ராஜ்யம் முற்றிலும் சரிந்துவிட்டது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் இந்த துரித வளர்ச்சி எப்படி ஒரு பேரழிவாக மாறியது? தொலைத்தொடர்பு, மின்சாரம், உள்கட்டமைப்பு என பல துறைகளில் அனில் அம்பானி தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். துணிகரமான முதலீடுகள், அதிகப்படியான வெளிநாட்டு கடன்கள் என அவருடைய பயணமே ஒரு ரிஸ்கான பாதை. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் போன்ற அவரது சில முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. அண்ணன் முகேஷ் அம்பானியுடனான போட்டி, தவறான நிர்வாக முடிவுகள் மற்றும் பேராசை ஆகியவை அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. 2,38,000 கோடி ரூபாய் கடன், 4 ஆண்டுகளில் அவருடைய சொத்து மதிப்பு 90% குறைந்தது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட பணக்காரரின் தோல்வி கதை அல்ல, இது ஒரு அசாத்திய வணிக சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி. அதிகப்படியான கடன், தவறான நிர்வாகம், பெருமை மற்றும் செயல்படுத்தல் பிழைகள் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு எச்சரிக்கை கதை. இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது? மேலும் பல சுவாரஸ்யமான பிசினஸ் கதைகளை தெரிந்து கொள்ள தி ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.